பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு பாருங்கள், பூண்டு சேர்த்துடலாம். தக்காளி பழம்னா பெரிய தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்தாச்சு. அப்புறம் பாருங்கள், துவரம் பருப்பு சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும், ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் பாருங்கள், ஜீரகம் சேர்த்துடலாம் 1 ஸ்பூனு. மிளகு பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தாச்சு. வரமிளகா பாருங்கள், ஒரு 2 வரமிளகா சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், தாளித்து இருக்கோம்ல, அதில் நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜார் அப்படியே அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொதிக்கிட்டோம் பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு விட்டோம். ஏன்னா அந்த பருப்பை வந்து பச்சையாக தானே அரைச்சி ஊற்றிருக்கோம், துவரம் பருப்பை நம்ம. அதனால் இப்போ கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான பருப்பு ரசம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.